Hi everyone, welcome back to கற்றல் களஞ்சியம் சேனல். 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல 3ஆம் இடைப்பருவ தேர்வு பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 7 வெப்பம், பாடம் 8 ஒளி, பாடம் 15 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், பாடம் 16 பயன்பாட்டு வேதியியல், பாடம் 23 பொருளாதார உயிரியல், பாடம் 24 சூழ்நிலை அறிவியல். அலகு 7 வெப்பம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 90 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்ப கடத்தல் வரையறு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக, நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் விளக்குக வரையறு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 விரிவாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நீரின் நிலை மாற்றங்கள் யாவை விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நீரானது வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடியது என்பதை எவ்வாறு சோதனை மூலம் நிரூபிக்கலாம், சமைக்கும் போது நீரை எவ்வாறு எளிதாக சூடுபடுத்தலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கணக்கீடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 8 ஒளி. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 102 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எந்த இயற்பியல் பண்பு ஹெட்ஸ் என்ற அலகினை கொண்டுள்ளது அதனை வரையறு, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அதிர்வடையும் பொருட்கள் ஏற்படுத்தும் ஒளி எவ்வாறு நம்ம செவிகளை வந்தடைகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 விரிவாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஒளியின் எதிரொலிப்பு விதிகளை சோதனை மூலம் விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. ஃபோர்த் கொஸ்டின் சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. இந்த 3 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கணக்கீடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சிங்க. அலகு 15 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 185 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 விரிவாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்கிலி தொடர் என்றால் என்ன, கார்பன் எவ்வாறு சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கார்பனின் சில வேதி வினைகளை கூறுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கார்பன் பெரும்பாலும் இணைந்த நிலையிலேயே கிடைக்கின்றது ஏன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 16 பயன்பாட்டு வேதியியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பக்கம் 200 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கார்பன் தேதியிடல் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் மயக்க மூட்டிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? தேர்ட் கொஸ்டின் பயிர்த்துறையில் ரசாயன வேதியியல் உரங்களின் தேவை என்ன? ஃபோர்த் கொஸ்டின் தடயவியல் வேதியியலின் தொடர்புகள் யாவை? இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க, நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 விரிவாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயன்பாட்டின் அடிப்படையில் சாயங்களை வகைப்படுத்துக. செகண்ட் கொஸ்டின் பல்வேறு உணவு சேர்க்கைகளின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. இந்த லெசனே இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இந்த 4 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே போல் இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த எல்லா கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 23 பொருளாதார உயிரியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 297 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அயல்நாட்டு இனம் மற்றும் பாரம்பரிய இனம். செகண்ட் கொஸ்டின் மகரந்தம் மற்றும் தேன் ரசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் தொழு உரம் மற்றும் வெள்ளாட்டு எரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் காய்கறி தோட்டங்களின் வகைகள் யாவை? ஃபோர்த் கொஸ்டின் வேதி உரங்களை காட்டிலும் மண்புழு உரம் எவ்வாறு சிறந்தது என்பதை பட்டியலிடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மண்புழு வளர்ப்பில் பயன்படும் மண்புழு சிற்றினங்கள் யாவை? சிக்ஸ்த் கொஸ்டின் தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பின் நிறைகளை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மண்புழு உரமாக்குதலுக்கு பயன்படும் கரிம மூல ஆதாரங்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பல வகை கால்நடை இனங்களை சரியாக உதாரணத்துடன் வகைப்படுத்துக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயிரி உரமிடல் விவசாயத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நிரூபி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 24 சூழ்நிலை அறிவியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 311 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 சுருக்கமாக விடை எழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயிர்கோளத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை? செகண்ட் கொஸ்டின் நைட்ரஜன் சுழற்சியை மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்கின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தகவமைப்பு என்றால் என்ன? நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நீர் சேமித்தலின் முக்கியத்துவம் என்ன? இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் IUCN என்றால் என்ன? அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 விரிவாக விடை எழுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகள் விவரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வரைபடம் மூலம் கார்பன் சுழற்சியை விவரி. தேர்ட் கொஸ்டின் வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒண்ணு மட்டும் கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. 3ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாம் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.